ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து A to Z என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டோட டைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து மார்னிங் 5 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்குமே வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது, A to Z எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே இருக்குது. பெட் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ், க்ராசரிஸ், இது மட்டும்தான் மெயின். அதுக்கப்புறமா நம்ம கூட இங்கே வந்து கடை போடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஏதாச்சும் குக் பண்ணுறீங்க அந்த மாதிரி, இல்லை நீங்கள் ஏதாச்சும் பெட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பெட் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, அப்புறம் ஆடு, அப்புறம் வேறு என்ன வச்சுருந்தாங்கன்னா நிறைய கோழி, வான்கோழி, அதுக்கப்புறமா மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ரேட் வைஸ்மே நம்ம பார்கெனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிட்டு போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பேர் வந்து 350க்கு தராங்க. ஸோ நம்ம வந்து பார்கெனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து லவ் பேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ போனதுமே வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே அங்கே எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ வெயிலுக்கு நல்லா வந்து கரும் ஜூஸ் ஃபஸ்ட்டு குடித்தோம். ஒரு கப் வந்து 20 rupees. நெக்ஸ்ட்டு இங்கே எந்த பேக் எடுத்தாலுமே வந்துட்டு 250 சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே பார்கெனிங் பண்ணும்போது 220க்கு தரேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களால் வந்து பார்கெனிங் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்லாவரம் மார்க்கெட் போகலாம். ஸோ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு வரலாம். நம்மளுக்கு வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுக்கறதுனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் பார்கெனிங் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பிளான்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே வந்து சீப்பஸ்ட்டு தான். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க நர்சரி போனோன்னா எல்லாமே 100 ரூபா சொல்லுவாங்க. அது அங்கே வந்து 50 ரூபாய்க்கே நம்மளுக்கு எல்லா பிளான்ட்டுமே கிடைக்கிது. பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது, சீட்ஸ், அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ், தொட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய உரங்கள், அப்புறம் பிளான்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்காதது எல்லாமே அங்கே வந்து கிடைக்கும். இப்போ ஒரு நர்சரி போகிறீங்கன்னா அங்கே ஒரு சிலது வந்து ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, பட் அங்கே ரொம்ப கம்மியாகவே சொன்னாங்க. ஸோ இந்த பேப்பர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சொன்னாங்க. ஸோ இதுவே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கடையில் போய் கேட்டோன்னா கண்டிப்பாக 150 சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 100 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த பூ வந்து ரொம்பவே ரேர். இந்த பூ பேர் வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி சொல்லுவாங்க, பிங்க் கலர். ஸோ இது வந்து 50க்கு சொன்னாங்க. மல்லிப்பூ எல்லாமே 30, அப்புறம் 40க்கே தராங்க. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொன்னதோட ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பல்லாவரம் மார்க்கெட் எப்படி போகணும் அப்படி கண்டிப்பாக ரூட் தான் நெக்ஸ்ட்டு கேட்பீங்க. ஸோ இதுக்கு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மீனம்பாக்கத்தில் இருந்து. ஸோ வந்து அப்புறம் பல்லாவரம் மெட்ரோ ஸ்டேஷனுமே இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து இறங்கி போகலாம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறமா வண்டியில் போகிறதா இருந்தால் சென்னையிலேருந்து 21 கிலோமீட்டர் லாங்கில் இருக்குது பல்லாவரம் சந்தை. ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி செராமிக்கில் இருக்கிற அந்த ஜார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக தான் சொன்னாங்க. சின்ன சைஸ் இருக்கிறதுலாம் 50, பெருசாக இருந்துச்சுன்னா வந்துட்டு 250, 150 ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அங்கேயுமே பார்கெனிங் பண்ணால் கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஸோ இங்கே எந்த வாட்ச் எடுத்தாலுமே வந்துட்டு 200 மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் வாட்சஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் வாட்சஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். எனக்கு வீக்லி 1 டைம் இருக்கிறதுனால, அதுவும் வீக்கெண்ட் ஃப்ரைடே நைட்லாம் வந்து செம கூட்டமாக இருக்குது. பட் நாங்கள் போகும்போது வந்து ஓவராலாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து ரஷ் இருந்துச்சு. வீடியோ எங்கே எடுக்க போனாலும் ஒரு ரஷ் வந்துடுறாங்க, ஃபோக்கஸே பண்ண முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி மொத்தம் 3 ஸ்ட்ரீட்டாக பிரியும். அதில் ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போனால் தான் இந்த மாதிரி வந்து டாக்ஸ்லாம் வரும். டாக்ஸ், அதுக்கப்புறமா பெட் அனிமல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது இன்னொரு ஸ்ட்ரீட் போனீங்கன்னா க்ராசரி அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ்லாம் இருந்துச்சு.
ஸோ இந்த டாகோட பேர் வந்து சிப்பி பாறை. ஸோ இந்த ஒரு அண்ணா வந்து இது மட்டும் தான் சேல்ஸ் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 10,000 சொன்னாங்க. இது வந்து பீகல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 6,000 சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம பார்கெயின் பண்ணோம்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம வீட்டில் நம்மளை பார்த்துக்கவே நம்மளால முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு வளர்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பெட்டில் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக் வந்து நீங்கள் வளர்க்கலாம். ரேபிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் 400 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோழி குஞ்சு வந்து 10 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோன்கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஷர்வின் அண்ட் மனிஷா 2 பேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. சரி வீட்டுக்கு ஒரு பேர் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய சைஸ் ரேபிட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 700 சொன்னாங்க. அதுக்கப்புறமா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃபைட்டர் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வான்கோழி, பிளாக் கலரில் இருக்க அந்த கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, இது எல்லாமே வந்துட்டு வான்கோழி வந்து பேர் 700 சொன்னாங்க. பிளாக் கலர் கோழி வந்து பேர் வந்து 400 சொன்னாங்க. நார்மல் ரெகுலராக இருக்க அந்த ஒரு நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா பேர் 400 சொன்னாங்க. வாத்துமே எல்லாமே வந்து 400 தான், பேர் 400. இப்போ வாத்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே 400 தான். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது ரேட் வந்து ரிஃபர் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சு வந்து இங்கே ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கலர் வெரைட்டிஸுமே இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் ஆக்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து இங்கே வாங்கிட்டோம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். பட் இதை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோன்னா இது வந்து பெரிய கோழி ஆகிடும். ஸோ கூட வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவும் நாங்கள் வாங்கிட்டோம். 20 ருபீஸ் வருது. அது பக்கத்தில் இதே அங்கிள் வந்து பக்கத்தில் ஒரு கடை போட்டிருந்தாரு. ஸோ யார் கேட்டாலும் கோழி இதில் போட்டு கொடுத்து அந்த டப்பாவே ஒரு சேல்ஸ் பண்ணிடுறாரு. வாட் இஸ் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் கோழி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து காமிச்சிட்டு அவங்கக்கிட்ட நிறைய வெண்டார்ஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு தாத்தா கடையில் வந்துட்டு எல்லா ஃப்ரைடேஸுமே நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஹச் டாக் வந்து 6,000 ருபீஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பீகல் வெரைட்டிஸுமே இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த ஷாப் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த டாக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு தெரியுமா. அந்த டாக் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ க்யூட்டாக வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,000 வருது. நெயில்ஸ்லாம் செம்ம ஷார்ப். அப்படியே ஷாலில் வேறு லெவலில் மாட்டிக்கிச்சு. ஆல்சோ கழுத்தெல்லாம் போட்டு செம்மையாக கிரி விட்டுருச்சு. ஹேண்டில் பண்ண தெரியல ப்ராப்பராக. ஸோ மிச்ச டாக்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக இருக்கானா. இது மட்டும் தான் செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவ்வளோ துருன்னு இருந்துச்சு. பார்த்தாலே விட்டதுக்கப்புறம் கூட என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக நான் இந்த வீடியோவில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னுமே நிறைய இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நான் இதில் வந்து கால்வாசி தான் காமிச்சிருக்கேன். பார்ட் 2 வீடியோ மறக்காமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்ட் 2 வீடியோ. இன்னுமே நிறைய கடைங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஷியன் கேட் கூட இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.